2 சம்பவங்கள் ஒரு காட்சி. வேதாகமத்திலிருந்து 2 சம்பவத்தை நான் சொல்லுவேன். அந்த 2 சம்பவத்திலும் ஒரே விதமான காட்சி வரும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்ட நான் சொல்றேனே. தானியேலை சிங்க கெபியில தூக்கி போட்டாங்க, யோனாவை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட அனுபவம். சரிங்களா? நான் ஒருவேளை தானியேல் யோனா அப்படின்னு சொன்னேன்னா அந்த தூக்கி போட்ட அனுபவத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, முதலாவது கேள்விக்கு நாம் செல்லுவோம். நோவா 10 கன்னிகைகள். நோவா 10 கன்னிகைகள். இந்த 2 சம்பவத்திலையும் ஒரே காட்சி வரும். சரிங்களா? இந்த 2 சம்பவத்தையும் நீங்கள் அப்படியே ஆராய்ந்து பாருங்கள். நோவா 10 கன்னிகைகள். இந்த 2 சம்பவத்தையும் நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு காட்சி பொதுவாக இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். 2 சம்பவம் ஒரு காட்சி. நோவா 10 கன்னிகைகள். இங்க அப்படியே இப்ப நோவா அப்படின்னா அந்த சரித்திரத்தை அப்படியே உங்க மனசுல கொண்டு வந்து கடைசி வரைக்கும் முடிங்க. 10 கன்னிகைகள் அப்படியே நீங்க கடைசி வரைக்கும் முடிங்க. அப்படி யோசித்து அப்போ உங்களுக்கு எது பொதுவாக தோன்றும், பொதுவான காட்சி எது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 2 சம்பவங்கள் ஒரு காட்சி. ஓகே, விடை என்பது பூட்டப்பட்ட கதவு. நோவாவை அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பேழைக்குள் அனுப்பி அந்த பேழையை பூட்டின அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல 10 கன்னிகைகள். அந்த சம்பவத்துல 5 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க புறப்பட்டார்கள், கதவு அடைக்கப்பட்டது என்று அங்க வாசிக்கிறோம். சரிங்களா? இதுதான் முதலாவது கேள்வி. ஓகே, 2வது கேள்விக்கு நாம் செல்வோம். 2வது கேள்வி, பாபேல் பெந்தேகோஸ்தே. பாபேல் பெந்தேகோஸ்தே. இந்த 2 சம்பவங்களை நீங்கள் வைத்து ஒரு காட்சியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு பொதுவான காட்சி வரும். சரிங்களா? பாபேல் பெந்தேகோஸ்தே. பாபேல் பெந்தேகோஸ்தே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான். விடை என்பது